சின்ன பசங்க 26 27 வயசு எல்லாருக்குமே பணம் திடீர்னு பார்த்தா 8,000 கோடி 10,000 கோடின்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாட்ச் மட்டுமே 210 கோடிக்கு வாங்கிட்டு அதை இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்கிறாரு அந்த விக்ரம் ஜூஜு. அது ஒரு ஃபோட்டோ போட்டு சுற்றி ஒரு 12 வாட்ச் இருக்குது, 12 வாட்சோட இதுவும் போடுறாரு, விலையும் போடுறாரு. அவங்கள இன்னசென்ட்னு நினைக்கிறதா இல்லை இப்போ திமிர் பிடிச்சவங்கன்னு நினைக்கிறதா எப்படின்னு தெரியல, ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. இனிமேல் அதுலேருந்து வெளியில் வர்றதுன்றது விக்ரம் ஜூஜு, நரன் நாயுடு, சுஜன் ரெட்டி, இவர் ஆகாஷ், நம்ம ரதீஷ், இவங்க எல்லாரோட அந்த 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 அக்வைண்டன்ஸ் இருக்குல்ல, பழக்க வழக்கம், அது இனிமேல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா மாட்டிக்கிச்சு. 174 ஸ்கொயர்ன்றது அந்த எம்ஆர்சி நகரில் இருக்கிற ஃப்ளாட்டில் அன்றைக்கி சீல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. சீல் பண்ண மட்டும் திறந்துருந்தா உள்ளே எவ்வளோ போதைப் பொருள் கிடச்சிருக்குன்னு தெரியல. அங்கே தான் எல்லோரும் கூடுவாங்களாம். அது நீங்கள் 2-3 பேருக்கு இப்போ எதுக்காக இப்போ வந்து இவ்வளோ பதட்டம் வருது திமுகன்னு சொன்னால், நான் சொன்ன இந்த 4 பேர் இருக்காங்க இளைஞர்கள், அவங்க 4 பேர் எல்லாருமே வாழ்க்கையை இன்னும் உணராதவங்க, இன்னும் வாழ்க்கையில் அடிபடாதவங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஈடியில் ஒரு 2 நிமிஷம் உட்கார வச்சிங்கன்னா பொலன்னு யார் எங்கே யார் வந்தாங்க எப்படி வந்தாங்க எல்லாம் சொல்கிறாங்க. வந்தால் அது எல்லாருக்கும் ஆபத்து. அதனால தான் முதல்ல போய் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கன்னு கேட்குறாங்க, முடியலன்னா சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் முடியல திரும்பி ஹைகோர்ட்டுக்கு வராங்க, ஹைகோர்ட்டில் ஓகே ஆனதுக்கு திரும்பி சுப்ரீம் கோர்ட் இந்த அளவுக்கு தமிழக அரசியாக பதட்டப்படுதுன்றதை எனக்கு